லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு ஏதாவது வார்த்தை இருந்தா பேசுங்க. ஓகேவா? ஓகே குமார். வெயிட்டிங். இப்போ மெசேஜ் போட்டா. சரி அது இருக்கட்டும். பெண்கள் டீம் மெசேஜ். சரி பெண்கள் டீம் பத்தி பெரிய பேசு. பெண்கள் டீம் ஒண்ணு இல்ல. இப்பதான் மெசேஜ் இப்ப சாகுடிட்டு நான் இப்பதான் பேசுறேன். என்னாச்சா கோ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்மள கலாய்க்கிறாங்க அப்படின்னு. ஆமா உனக்கு கூட என் ஸ்ட்ராட்டஜி தெரியாது, வெயிட் பண்ணிருந்தா. சரி ஓகே ஓகே அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. ஓ குமார் இது ஸ்ட்ராட்டஜி அப்ப இந்த 3 மேட்சும் யார் எப்படி ஆட விடுறாங்க ஜேல் ஆடட்டும் முதல்லன்னு. இப்ப நாங்க லாஸ்ட் அடிச்சா ஃபயர் பிச்சுக்காதா? ஃபயர் பிச்சு அடி பொழந்துட மாட்டோமா, வகுந்துட மாட்டோமா? வெயிட் பண்ணி என்ன 2 மேட்ச் ஐஎஸ்சி டிராப்ல நாங்க ஏத்தி டிமோட்டிவேட் ஆகணும். பாருங்க வெயிட் பண்ணி லாஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். சரி குமார் பெண்கள் டீம் 6 கில் ரீடிங் எடுத்துறாங்க. அத பத்தி பெருமையா பேசு குமார். பிரியா கேமிங் பாரு கில் எடுத்து. பிரியா கேமிங் பிடிஎஸ் 2.0 மாதிரி கில் எடுத்துறாங்க. அப்பனா 40 கில் அடிச்சீங்க. டின்னர் வைக்க சொல்லுங்க ஐஜிஎல். இதே பிடிஎஸ் சூப்பர் பிடிஎஸ் எஸ்ஓ சாரி பிடிஎஸ் 2.0 ஓட சாதனை முறியடிக்க சொல்லுங்க. ஏன் அந்த சாதனை மட்டும் முறியடிக்காம வச்சிருக்காங்க? அது ஏன் சொல்லுங்க ஐஜிஎல்? ஏன் அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க? எனக்கு புரியுது. எந்த சாதனைடா 40 கில் அடிச்சு வைக்க சொல்லுங்க ஐஜிஎல். பிடிஎஸ் 2.0 ஓட சாதனையை முறியடிக்க சொல்லுங்கன்ற. அவங்க ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்டை முடிக்க சொல்லுங்க. என்ன ரெக்கார்ட் சொல்றீங்க? நீங்க தான் பேசுறீங்க. என்ன ரெக்கார்ட்? 30 கில் ஐஎஸ்சிக்குனாவே பிடிஎஸ் 2.0 தான் ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அத முடிக்க சொல்லுங்க ஐஜிஎல். எவ்வளவு கில் அது? 40 38 எவ்வளவு? 36 எவ்வளவு? 40 லாஸ்ட் அன்னைக்கு அடிச்சது 40 கில். லாஸ்ட் அன்னைக்கு அந்த இதுல மிலிட்டரி பேஸ்ல முடிஞ்ச மேட்ச் 40 கில். அங்க பாருங்க பெண்கள் அணி அகால மரணம். ஒருத்தன் சரியான ரேட் போட்டான். டமால் வெட்டிது. 21 கில். பிடிஎஸ் 21 கில். இன்னும் 2 கில் அடிச்சிட்டு குமார் நான் வந்து போய் சொல்லுவேன் இந்த மாதிரி 40 கில் அடிங்க, புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. டிராஃபி அடிக்கிறதா இல்ல கில் அடிக்கிறதா அப்படின்னு நான் போய் என்ன சொல்றேன்? அந்த ரெக்கார்டை முறியடிக்க சொல்லு. அது முடிக்க முடியாத ரெக்கார்டு. அது வந்து சும்மா வாய் சப்பக்கட்டுக்கு கட்டுவாங்க. கரெக்டா? இப்ப இந்த மாதிரி டிராஃபில தானே நாங்களும் அடிச்சோம். அந்த மாதிரி அடிச்சு வச்சுட்டு அது ஆல்ரெடி வந்து எங்க பேர்ல தானே இருக்கு. முடியாத முறியடிக்க சொல்லுங்க. அதுலயும் நீங்க தானே வந்து காமிங்க. குமாரா ஐஎஸ்சி கில் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். 40 கில் யார் அடிச்சுக்கிறது? 40 கில் யார் அடிச்சிருக்கா? நம்ம தான் 2.0 தான். அந்த ரெக்கார்டை இன்னும் யாராலையும் முறியடிக்க முடியல. அதுவே எங்களோட பெரிய வெற்றி தான். இப்ப லைட்டா வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்கும். மாஸ்டர்ஸ் டீம் உயிரோடு இருக்கு. பெண்கள் அணி முடிக்கப்பட்டது. பி டெஸ்ட்ல 4 பேர் இருக்காங்க குமார். 4 பேரும் குமார் 30 கிலோ வச்சாங்கன்னா அவ்வளவுதான் குமார். பெரிய பிரச்சனையா போயிடும். 30 கிலோ வச்சாங்கன்னா பெரிய பிரச்சனையா போயிடும். அதுவும் 5வது டிராஃபி அடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் முடிச்சு. இங்க ஒருத்தர் நாக் அவுட் வர ஒரே ஒருத்தர் இருக்கான். ஒரே ஒருத்தர் 23 ஈஸ்வா பாத்திரனா? ஈஸ்வா பாத்திரம் நினைக்கிறேன். ஈஸ்வா பாத்திரம் குமார். ஈஸ்வா பாத்திரம் வெறியான நேர் ஒன்று போடுறான். தப்பான இடத்துல போட்டுட்டு இருக்காங்களே. 4v வா மகுருங்குது. 1 HP மாஸ்டர்ஸ் லைவ். இந்த இவங்க டீம் 21 யாராது? கோஸ்ட் ஒரே நேரத்துல 3 பேர் நாக்கு. 3 பேர் கில். கோஸ்ட் ஒரே நேரத்துல 3 நாக்கு. கோஸ்ட் 10 கில். கோஸ்ட் 10 கில். ட்ரோல் 10 கில். ஈஸ்வா 5 கில். கோஸ்ட் ஐயோ தமிழ்நாட்டின் டாப் அசால்ட்டர். அந்த வகை ஏசியா நம்பர் 1. ஐயோ என்ன நடக்குது? 10 கிலோ தன்னோட ஒத்தாதையில 10 கிலோ போத்துக்காரு. கோஸ்ட் ஓபி மேல ஏற பாக்குறாங்க. 2 பேரும் மேல ஏற பாக்குறாங்க. கோஸ்ட் மரண ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். மரணத்தின் உச்ச ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது? கை வீசி தூக்கி போடுறான். கை வீசி தூக்க முடியுமா? தூக்க முடியல. மேல எடுக்க முடியல. 8 மீட்டர் உள்ள போனோம். கோஸ்ட் ஓபி சாய் 1 கில்லு. குமார் சாய் இப்பதான் குமார் 1 கில் எடுத்துக்கிறான். ஜோன் உள்ளார இருக்கணும்னு உள்ள வந்துட்டாங்க குமார். உள்ள வந்துட்டாங்க. மரண ஆட்டம் போட்டுருக்காங்க. மரணத்தின் முத்தமிட்டு இருக்காங்க குமார். ஓடு. ஒரு அணி மரணத்தை முத்தமிடுது. இன்னொரு அணி மரணாட்டம் போடுது. மரணத்தை முத்தமிட்டு வரலாம். இவங்க ஸ்பிட் அப். அவங்க உள்ளார ஒரு முதல் நேடு இல்ல நடக்கவில்லை. ஸ்மோக் தான் போடுறாங்க. 4 பேரு. இந்த பக்கம் மிஸ்டர் ட்ராய். இந்த பக்கம் இவன் குமார் அமைதியா இருக்க நினைச்சு பாக்காதீங்க. குமார் வந்து சிரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தோத்துட்டா அப்படின்னு அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல. அமைதியா இருக்க நினைக்காதீங்க. வீட்டை தோக்கணும். இப்ப கடைசியில அவன் சிரிக்கணும். அதுக்குதான் வெயிட்டிங்ல இருக்கான். குமார் மாமா வெறி கொண்ட வேங்கா இருக்கான்.
தோல்வின்றது கிடையாது. அவங்க 4 பேருமே செம்மையா விளையாடுறாங்க. ஆனா குமார் அவன் எப்படி பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்க இப்ப பிடிஎஸ் இப்படி பாத்துட்டு இருக்காங்க இப்படி பாத்துட்டு இருக்காங்க பிடிஎஸ் பார்க்கும்போது இப்படிதான் பாத்துட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது? உள்ளார வரணும். சாய் ஏதோ ஐஜில் பண்ணிருக்கான். சாய் ஓப்பனிங் கொடுக்க பண்ணான். ஸ்டில் இன் தி ஜோன் சாட் சீட். இவங்களுமே எல்லாத்தையும் மாத்துறாங்க. இது 5 ஈஸ்வா கேமிங் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஈஸ்வா கேமிங் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஈஸ்வா கேமிங் 5 ட்ரோல் வெளியே வந்துட்டான். ட்ரோல் வெளியே இருந்து படுத்துக்கிட்டான். சாய் கிட்ட 1 தான் இருக்கு. கோஸ் கிட்ட முட்டை தான் இருக்கு. ட்ரோல் கிட்ட 3 இருக்கு. இல்ல கொடுத்துறாங்க. ஃபைட் தான் போடுறாங்க. உள்ள வருது கடைசி ஜோனு. நான் கேமரா மேல வச்சிடறேன். என்ன நடக்குது தெரியாது. அப்ப பொறுமையா இருக்கோங்க. ஃப்ரேம் பாருங்க ஜி. ஃப்ரேம் பாருங்க. இதாங்க ஃப்ரேம். பாத்துங்க ஃப்ரேம். அதான் அங்க பாருங்க 5000 பேர் பார்க்கும்போது ஃப்ரேமா பாருங்க ப்ரோ. அவ்வளவு பொறுமை. ஒருத்தர் தப்பு பண்ணல. ஒருத்தர் தூக்குறாரு போல. ஆனா 10 கிலோ வச்சிருக்க. ஒவ்வொருத்தரும் பொறுமையான உச்சத்துல இருக்கான். இதுதாங்க கேம் பிளே. ட்ரோல் ஹால பண்ணனும் நினைக்கிறேன். ட்ரோல் பாத்துறாங்க. இல்ல ஸ்மோக் நேரா இருந்துச்சுனா ஹால பண்ண முடிஞ்சிருப்பானே. மாஸ்டர் ஸ்மோக் அடிறாங்க. அவ்வளவுதான். காமிச்சு கொடுத்தான். அவனே தன்னை மாட்டிக்கொண்டான். பொறுமையா இருக்காங்க. இது நடக்குது. ட்ரிகர் டிசிப்ளின் பாரு. ஞாபகம் வச்சுக்கோ. இதான் ட்ரிகர் டிசிப்ளின். அவ்வளவு கில் அடிச்சு அவ்வளவு பொறுமையா இருக்கானுங்க. முதல் லாகா சாயோபி சேஞ்ச் இந்த கேம். பெட்ரோல் போறான். ஒவ்வொருத்தனா போறாங்க. மறுபடியும் ஓபனிங். ட்ரோல் மறுபடியும் ஓபனிங் கொடுக்குறான். ஈஷா சோலகாடா. What happened? Are you serious? What the fucking game is this? What a game? Are you serious? Bro, என்ன கேம் ப்ரோ இது? படத்தை இறங்குறாங்க bro. ஒருத்தனா தூக்கல. அவ்வளவு பொறுமை. சாய் ஓபிஎஸ் சேஞ்ச் தி ஃபக்கிங் கேம். உண்மையாலுமே அங்க 1v2 பண்ணி மறுபடியும் ஒருத்தர் நாக் அடிச்சு அந்த டைம்ல ஈஸ்வா தூக்கிட்டு ஐயோ கோஸ்டி ஒரே ஒருத்தன் 12 கில்லு. ட்ரோல் 10 கில்லு. சாய் அந்த 2 கில்லு. ஈஸ்வா 6 கில்லு. ஒருத்தன் வரான். வேலு வந்தா பாருங்க கடைசியில ஒரு பக்கம் சாயோபி இன்னொரு பக்கம் வேலு. ஐயோ வா. அதுவும் ஃபர்ஸ்ட் நாக் ஆயிட்டு கூட மறுபடியும் ட்ரோல தூக்கிட்டாங்க. தூக்கி விடுறாங்க. மறுபடியும் ஈஸ்வா தூக்கி விடுறான். வாட் a கேம். 6000 பேர் பார்க்கும்போது பிடிஎஸ் ஒரு படத்தை இறக்குனாங்க ப்ரோ. டிராஃபி ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க. அவங்க மேனிபுலேட் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கிட்டையும். எங்களுக்கு வின்னு